ஐயோ! அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையாப்பா. லவ் பண்ணுங்க அவங்க அவங்களோட விருப்பம் தான் சொல்லியிருக்கேன். லவ் பண்ணுங்க அவங்க அவங்களோட விருப்பம். லவ் பண்றது தப்புலாம் சொல்ல முடியாது. ஏன் நாளைக்கு நானே கூட யாரையோ லவ் மேரேஜ் பண்ணலாம். அதெல்லாம் யாருக்குடா இறைவன் கையில இருக்கு. ஆனா பொதுப்படையான கருத்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, லவ் பண்றது வந்து பேரண்ட்ஸோட விருப்பப்படி நடந்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா நெறைய பேர்ப்பா இப்ப எப்படி எனக்கு புரியல. பேரண்ட்ஸோட விருப்பப்படி எப்படி லவ் வரும்? ஆக்சுவலா பேரண்ட்ஸோட விருப்பப்படி அப்படின்னா, இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அ அதால கஷ்டப்படுறாங்க லவ் ஃபெயிலியர்னால. அவங்க என்ன பண்றாங்க, டக்குன்னு லவ் பண்ணிடுறாங்க. லவ் பண்ணவங்க கடைசி முடிய போல்டா இருந்து அவங்கள கரம் பிடிக்கணும். 2 பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒண்ணு பொண்ணு வீட்டு சைடு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லாட்டி மாப்பிள்ளை வீட்டு சைடு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா, மெச்சூர்டா இருப்பாங்க. பசங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி. ஓகே எங்க அம்மா, அப்பாவுக்கு இதுதான் பிடிக்கும். நான் இப்படித்தான் இருப்பேன். அதாவது என்னன்னா, பேரண்ட்ஸுக்குன்னு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ப்பா. நம்ம பொண்ண குடுக்குறப்ப, அவ வந்து நல்லா வச்சு பார்த்துக்கிறணும். அவங்களுக்குன்னு சொந்த வீடு இருக்கணும்.